ஜெபம் தான் நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஐக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதன் மூலமா தான் மற்ற எல்லாமே நமக்குள்ள என்ன வரப்போகுது, கிடைக்க போகுது. அந்த ஜெபத்துக்கு என்ன வந்துடுமா, தடை வந்துடுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. அங்க என்ன உண்டு? சந்தோஷம், ஆடலும் பாடலும். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நாமும் இந்த சபைக்குள்ள இருக்கிற நாமும் இந்த பாதுகாப்புக்குள்ள வளையத்துக்குள்ள வந்தும், அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள வந்தும், அவருடைய சிறகுக்குள்ளே வந்தும் நாம் அவரால் காப்பாற்றப்பட முடியாத ஒரு நிலைக்குள் இருக்கிறோம் என்றால் நமக்கு நாலேஜ் இல்லை. இன்னைக்கு நான் பேசுற வார்த்தை அறிவு. யாரையாவது பார்த்து வேற எதை வேணாலும் கேளுங்க, அறிவு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கோவம் வந்துடும். பணம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா என்ன செய்யாது? கடன் இருக்குதான்னு கேளுங்க, ஆமாய்யா கடன் இருக்குது ஆம்பாங்க. வியாதி இருக்குதா? ஆமாய்யா வயிற்று வலிக்குதுங்கயா, இடுப்பு வலிக்குதுங்கயா, கை வலிக்குதுங்க, அங்க வலிக்குதுங்க, எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா அறிவு இருக்குதான்னு கேளுங்க, சின்ன பிள்ளை கூட என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அதனால இப்ப நான் அறிவுங்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் மாற்றி நாலேஜ் இருக்குதான்னு கேட்குறேன். அது கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கோபம் வராது. அறிவு இருக்குதா சிஸ்டர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டார், பிரதர் நாலேஜ் இருக்கா பிரதர், அரசு பிரதர் அப்படின்னு கேட்டால் அவர் கொஞ்சம் ஜெனின்னு என்ன பண்ணுவார், அதை எடுத்துக்குவார். அல்லேலூயா. எல்லாருமே, அவர் மட்டும் இல்லை. அதனால நாலேஜ் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அறிவு அப்படிங்கிற வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க. ஆமா. சங்கீதம் 49:20. அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். மறுபடியும் படிங்க. கணம் பொருந்தியவனாய் இருந்தும். எப்படிங்க கணம்னா என்ன? கணம் பொருந்து படிப்பு இருக்குது, அப்புறம் பேர் புகழ் இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் தான் கணம் பொருந்தியனவன். 4 பேர் போடனா ஐயா வாங்க வாங்க உட்காருங்கய்யா. இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் என்னங்க, கணம். ஆனா இந்த கணம் வாழ வைக்காது. சொல்லுங்க. நீங்க அந்த பக்கம் போன உடனே அடுத்து அவன் என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியுமா? 90% இப்படி கூளை கும்பிடு போட்டு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறான் பார்த்தீங்களா? நீங்க போன உடனே எங்க அடிச்சு எவனை ஏமாத்தி சம்பாரிச்சானோ தெரியல. எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் இவ்வளவு பணக்காரனா? இப்படிதான் உலகம் பேசும். அப்போ உலகம் உங்களுக்கு கொடுக்கிற கணமெல்லாம் மாயை, பொய். இதுக்கு ஆசைப்படாதீங்க தயவு செஞ்சு. உங்களை ஒருத்தர் கணம் பண்ணணும், வேதம் சொல்லுது. உங்களை ஒருத்தர் கணம் பண்றதுக்கு முன்னால நீங்க தான் கணம் பண்ணணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கணத்தை வாங்கறதுக்கு ஆசைப்படாதீங்க, அடுத்தவங்களை கணத்தை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுங்க. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்க அறுப்பீர்கள். வர்ற சர்ச்சில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், நான் பாஸ்டர் அந்த ஸ்தோத்திரம் கூட என்ன செய்யல, சொல்லல. இல்ல நீங்க முந்திக்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. சில ஆளுங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கணவன் அப்படிங்கிற என்னங்க காது கேட்கல எனக்கு, ஆணவம். கோபி பிரதர் சொல்லுங்க. வேற என்ன இருக்கும்? கெத்து. வேற நான் தான் எல்லாம். நம்ம ஈகோ, சோதரம், இது எல்லாமே கணத்துக்கு எதிரான செயல்கள். ஆமா. பைபிள் சொல்லுது, உன் மனைவிய கணம் பண்ணுனா தான் உன் ஜெபத்துக்கே பதில் வரும்னு சொல்லுது. எத்தனை பேர்த்துக்கு மனைவியாளுக்கு சந்தோஷமா இருக்குது? சகோதரிகளுக்கு
நான் வசனம் சொன்னா எதையுமே நான் வசனம் இல்லாம நான் பேச மாட்டேன் நான். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் திருப்பிக்குமா? விசேஷமா ஆண்கள் எல்லாரும் பைபிள்ல அந்த வசனத்தை திருப்பிக்கணும். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால். சரி, போதுமா? அப்புறம் போயலாம். மனைவி யாரு? பலவீன பாண்டம். என்ன பலவீன பாண்டம்? அடிச்சா அடியே வாங்க முடியல. அவங்க பலவீனமான பாண்டமாயா? ஃப்ளைட் ஓட்டுறாங்க. சில குடும்பத்தில் பெண்கள் தான் குடும்பத்தையே நடத்துகிறாங்க. அவங்க பலவீனமான பாண்டமா? போன வாரம் சொன்னேன், மனைவி செத்து போயிட்டானா கணவன் சீக்கிரமாக செத்து போயிடுவான். ஆனால் கணவன் செத்து போயிட்டா மனைவி ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும். அப்போ அவங்க யாரு? ஸ்ட்ராங்கானவங்க. இங்க பேதுரு சொல்றாரு மனைவி யாருங்க? என்ன பலவீன பாண்டம்? பிசிக்கலா? மேல கம்பேர் பண்ணும்போது, கீழே கம்பேர் பண்ணும்போது கவனிங்க, மேல் ஃபீமேல் 2 எழுத்து கூடுதலாக இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம சரீரத்தில் பலவீனமான ஆள், ஆம்பளைங்க செய்கிற வேலையெல்லாம் நாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறதுனால நாம் என்னவாயிடுறீங்க? பெண்கள் பலவீனமானவங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. அரிசி மூட்டையை ஒரு ராஜா சிங் கடையிலேருந்து நான் ஒரு வேலை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா வண்டி நிற்கும் போதே நிறுத்துங்க, உங்களால் தூக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க தான் தூக்கி கொண்டே வைப்பாங்க. அப்போ யார் பலவீனமான பாண்டம்? சொல்லுங்க, யார் பலவீனமான பாண்டம்? எதையாவது போய் நான் உருட்டி பரட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த பக்கம் வாங்க, இதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு அவங்க தான் நிறுத்தி வைப்பாங்க. அப்போ அதனால் இது சரீர பிரகாரமாக சொல்லப்பட்டதாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில் பெண்கள் பல காரியங்களில் பல காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமாம், பாருங்கள், வீட்டில் 4 நாளைக்கு நான் இல்லைன்னா கூட அவங்களால இருக்க முடியும். ஆனால் ஸ்கூல் முடிஞ்சு நான் வரும்போது அவங்க என்ன பண்ணணும்? எனக்கு வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்கவே, அது எதையோ இழந்த மாதிரி இருக்கும். அப்போ யார் பலவீனமானவன்? சொல்லுங்க சத்தமா. ஆமாம், அதனால் இங்க வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை பவுல் சொல்லுகிறார். இது கணவன் மனைவிக்கு உரிய ரகசியம். சொல்லுங்க, இது யார் கூட சம்பந்தம் பத்தி பேசுறாரு? ஆமா, உலகத்தோட கம்பேர் பண்ணி எல்லாம் இங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்குல்ல. உலகத்தோட இழுத்து வச்சு உலக மக்கள் தொகையில பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல பெண்கள் பலவீனமானவங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கல. இல்ல ஒரு சபையை மொத்தமா வச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கல, பேசிட்டு இருக்கல. இப்ப யார 2 பேர்த்த மட்டும் முன்னால நிறுத்துறாரு இந்த வசனத்தை பேசும்போது? ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் நிறுத்தி வச்சு பேசுறாரு. கணவன்கிட்ட பேசுறாரு, எப்ப உன் மனைவி பலவீனமான பாண்டம். என்ன பலவீனமான பாண்டம் அப்படின்னா, இந்த ஊர் உலகத்துல 1000 பேர் இவளை என்ன சொன்னாலும் அதை அவ தூக்கி எஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பா. ஊர் உலகத்துல 1000 பேர் சந்தேகப்பட்டா, அட போட நாய் நீ என்னடா சந்தேகப்படுறது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிடுவா? தூக்கி எறிஞ்சிடுவா. ஊர் உலகத்துல எவனுமே எதுவுமே வாங்கி கொடுக்கல, வாங்கி கொடுத்தாதான் பிரச்சனை. எதுவுமே வாங்கி கொடுக்கல, கவலையே பட மாட்டா. ஆனா தன்னுடைய கணவன் தன் மனைவி கொண்டு செய்யவில்லை என்றால் அவளால் அதை என்ன பண்ண முடியாது? தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஊர் உலகத்துல 1 கோடி பேர் அவளை சந்தேகப்படும் போதும் இவன் ஒருத்தன் மா விடுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இவன் தைரியமா நிற்பா. ஆமே. ஆனா இவன் ஒருத்தன் ஒரு வார்த்தை சந்தேகப்பட்டு சொன்னானா இவள் இந்த 4 என்ன உசுறு? ஈரு உசுறு 5 உசுரா? 5 உசுரும் செத்து போயிருப்பாங்க. இதுதான் பலவீனம். உலகத்துல எவன் வேணாலும் தப்பா சொல்லலாம், ஆனா யார் தப்பா சொல்லக்கூடாது? கணவன் மட்டும் சொல்லக்கூடாது. உலகத்துல எவன் வேணாலும் எதையும் வாங்கி கொடுக்காம இருக்கலாம், ஆனா கணவன் தனக்கு தான் விரும்பினது ஒண்ணு வாங்கி கொடுக்கலன்னா அவளால் என்ன பண்ணிக்க முடியாது. இதுதாங்க பலவீனம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும். இதுதான் பலவீனம். அல்லேலூயா. ஆமா, சில நேரம் சொல்லுவாங்க, யார் என்ன புரிஞ்சு காட்டியும் பரவாயில்லைங்க, என் வீட்டுக்காரர் என்ன. நான் இதே நேரத்தில் பெண்களுக்கு சொல்கிறேன், இதை அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு காலில் உழுவிடான்னு சொல்லி கண்டுட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு புருஷங்க என்ன கேட்ட தெரியுமா?
என்ன பண்ணு? ஆமாம், புரிஞ்சுக்க. நாளைக்கு வந்து டைமண்டில் எனக்கு தோடு வேணும், ஆமாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்களும் அவங்க உங்களை நேசிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்க நடக்கே ரொம்ப முக்கியம். வெறுப்பேற்றக்கூடாது. மை காட், அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. வாசிங்கம்மா. பலவீனம் பாண்டமாக இருக்கிறபடினால் எதுக்கு தடை வராதபடிக்கு? எங்க மனைவி பலவீனமான பாண்டமா இருந்தா உங்க ஜெபம் என்ன செய்யாது? உங்க ஜெபத்துக்கு தடை வருமா? ஏன் இப்படி தலையாட்டுறீங்க? பைபிள் அப்படித்தான் சொல்லுது. படிங்க, மறுபடியும் படிங்க. உங்க மனைவி பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு எதுக்கு தடை வரக்கூடாது? ஜெபத்துக்கு தடை வந்தா எல்லாத்துக்கும் தடை வருமா? சொல்லுங்கம்மா. ஜெபத்தையே ஒரு ஆளால தடுக்க முடியும் அப்படின்னா மற்றது எல்லாமே அடைக்குமா? ஜெபமே இல்லைன்னா அப்புறம் வேற என்னதான் வரப்போகுது அங்க? ஜெபம் தான் நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஐக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதன் மூலமா தான் மற்ற எல்லாமே நமக்குள்ள என்ன வரப்போகுது? கிடைக்க போகுது. அந்த ஜெபத்துக்கு என்ன வந்துடுமா? தடை வந்துடுமா? எப்போ? பெண்கள் பலவீனமா பாண்டமா இருக்கிறபடினால் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. எப்படி வாழணுமா சொல்லுங்க. பொம்பளைங்கிட்ட எப்படிங்க வாழணும்? விவேகம்னா என்ன? ஞானம், அறிவு, புத்தி என்ன வேணாலும் வச்சுக்குங்க. ஒரு ஆண் மகனுக்கு அவனுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா மனைவியோட வாழ தெரியணும். மனைவியோட வாழ தெரியலன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லைன்னா ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். அது வந்து நெத்தி வேர்வை இப்படி என்ன பண்ணணும்? அப்பா என்னடா வெற்ற முள்ளாவே வந்துட்டு இருக்குது. கடனே கட்ட முடியல, ஒரு ரூபா மிச்சம் பண்ண முடியலடாமோ. ஏன்? பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு என்ன இல்ல? விவேகம் இல்லைன்னா உலகத்துல வாழ முடியாது. ஆண்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யாருக்காவது உரைச்சதுன்னா கஷ்டமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. இது பைபிள் வசனம் சொல்லுது. இந்த வசனத்துல நீங்க எடுக்கணும்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. நான் வேற வசனம் தான் குறிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வந்து வேணா பார்த்துக்குங்க. ஆண்களை கையை உயர்த்துங்க மறுபடியும். உங்களுக்கு என்ன வேணும்? விவேகம் வேண்டும். எதுக்கு விவேகம் வேணும்? நல்லா கவனிங்க. வாழ்றதுக்கு, மனைவி கூட வாழ்றதுக்கு விவேகம் வேணும். விவேகம் இல்லைன்னா நீங்க மனைவி கூட சந்தோஷமா என்ன செய்யவே முடியாது. ஏன்னா அது பலவீனம். எப்போ உங்களை குத்தும், எப்போ அடிக்கும், எப்போ உங்களை தூக்கி போடும், எப்போ மிதிக்கும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது என்ன பாண்டம்? பலவீனமான பாண்டம். அப்ப பலவீனமான பாண்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க தான் அப்படி எப்படி எப்படி வாழணும்? ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். அது ரொம்ப கண்ணாடி வச்சுக்கோங்களேன். ஆமா, மண்பானை மாதிரி பாண்டம், மண்பானை மாதிரி போட்டீங்கன்னா டொம்முன்னு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப உங்க கையில ஒரு மண்பானையோ ஒரு கண்ணாடி பாத்திரத்தையோ கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? பத்திரமா வச்சிருப்பீங்க. ஆனா இரும்பு கொண்ட கொடுத்தா எத்தனை தடவை தூக்கி போட்டாலும் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஓரமா கொண்டு போய் வச்சிடலாம். ஸ்தோத்திரம். ஆனா கவனிங்க. இப்ப எனக்கு இப்போ ஒரு மைண்ட்ல ஒரு காரியம் ஆகுது. ஆண்டவர் உங்க கையில இரும்பு குண்டை கொடுக்கல, தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு என்ன கொடுக்கலங்க? இரும்பு அண்டாவை, இரும்பு குண்டை கொடுக்கல. எப்படி கொடுத்திருக்கிறாருங்க? மண்பான், வெயிட் இல்லாத கண்ணாடி குடுவிய கையில கொடுத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அப்ப மனைவியோட வாழ்ற வாழ்க்கை ரொம்ப விவேகம் இருந்தா ஈஸி, விவேகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்ட் அடிக்கடி ஒரு ஜோக் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆமா, அதாவது இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் நான் சொல்றத விரும்புறதே இல்லை. பாருங்க, கவனிங்க. ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாராம். வரும்போது பூமிக்கு வானத்துக்கு நெடுவோ ஒரு உயரம்
ஆமாம், பீலேயம் கழுதிக்கு முன்னால் நின்ன மாதிரி, யோசுவாவுக்கு முன்னால் உருவின பட்டயத்தோடு நிற்கிற மாதிரி ஒரு தேவதூதன் மாதிரி தெரியுது. இவருக்கு தேவதூதனா பிசாசு தூதனான்னு என்னால் என்ன பண்ண முடியல, ஐடென்டி பண்ண முடியலையா. அப்போ இவருக்கு நெஞ்சு கொஞ்சம் அப்படி தைரியப்படுத்திட்டு, ஏய் நீ தேவதூதனா இருந்தால் எனக்கு எந்த விதத்திலும் பயம் இல்லை, ஏனென்றால் எனக்கு தீங்கு செய்ய மாட்டாய், நான் உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னாராம். உள்ள மனசுக்கு செய்யுது, ஒருவேளை பிசாசா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னுச்சான். நீ பிசாசுனுடைய தூதனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நீ எனக்கு தீங்கு செய்ய மாட்டாய், ஏனென்றால் உன் தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அவனுக்கு புரிஞ்சுதான் புரியலையா? இப்படியெல்லாம் ஜோக் அடிச்சு வாழ்றதுக்கு பெண் வந்து ஒரு காட்சி பொருள் அல்ல, கேளிக்கைக்குரிய பொருளுமா அல்ல. சோத்திரம். அழகாக நீங்கள் வைத்து வாழ வேண்டிய அருமையான அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடம் அல்லது ஒரு அழகான மாணிக்க கற்களால் உருவாக்கப்பட்ட தங்க பதுமை என்றே சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அப்படி பாருங்க உங்க மனைவியை, கொஞ்சம் பார்வையை மாத்துங்க. மனைவியை நேசிக்காம கடவுளை நேசிக்க முடியாது. மனைவியை நம்பாம கடவுளை நம்ப முடியாது. நீ மனைவியை சந்தேகப்படுறன்னா கடவுளை சந்தேகப்படுற. உன் மனைவி உனக்கு கொடுத்தது யாரு? கடவுள். ஆமா, எல்லாமே அவரால் தான் நடக்குதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவரன்றி அணுவும் யாரை ஏமாத்திருக்கு சொல்றது? தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. குடும்பத்தை நல்லா வாழுங்கய்யா, தயவு செஞ்சு நான் சொல்ல, திரும்ப திரும்ப நான் சொல்றேன். குடும்பம் ஒரு பல்கலை கழகம், ஆனா கலகம் பண்ணாதீங்க. அதில் தயவு செஞ்சு மனைவிகளுக்கு நான் அன்பா சொல்றேன், நீங்க வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பதுமை, அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடமா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க கணவன் கரத்தில் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுங்கிறது யோசிங்க. அவர் மனம் பதில் பொத்துன்னு போட்டார்னா முடிஞ்சிச்சு உங்க வாழ்க்கை. அதையும் யோசிக்கணும். ஆமா, யாராலையும் என்ன பண்ண, கணவனை தவிர வேற யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அதனால கணவனை குறிச்சும் மனைவிகளுக்கு என்ன இருக்கக்கூடாது, தவறான எண்ணங்கள். அவர் தப்பானவராகவே இருந்தா கூட உங்க மனதில் என்ன இருக்கக்கூடாது, தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா உங்க கணவனை நீங்க சரி பண்ணவே முடியாது. சோத்திரம். நீங்க நல்லவராகவே பார்த்து நல்லவராகவே நினைத்து எனக்கு நல்ல புருஷனை கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர்னு சொல்லி கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். ஆமா, அடிக்கடி சொல்றது. போய் என்ன மதுரையில் கேட்டாங்க, தஞ்சாவூர்ல கேட்டாங்க, கும்பகோணத்தில் கேட்டாங்க, கடைசியா கொண்டாந்து இவன் கலையில் மாட்டி விட்டாங்கன்னு என் பொழப்பு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டேன். உங்க பொழப்பை இப்படி பேசுறதுனால ஏதாவது மாறப்போதா? ஒரு பைசாவுக்கு லாபம் இல்லாத விஷயத்தை எதுக்குங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க? பெண்களே, தயவு செய்து உங்கள் கணவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை போல அவரை பாருங்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசு அவருக்குள்ளேயும் இயேசு வாழ்கிறார் என்பதை நினைத்து பாருங்க. நீங்க பார்க்க அவர் வாழ்க்கை மாறும். நீங்க ஜெபம் பண்றதுனால மாறாதுங்க. நீங்க அவர் வந்து முரடனா, இந்த சிங்காநல்லூர்ல இருக்கக்கூடிய அடக்க முடியாத ஒரு காளையா அவரை பார்த்துட்டு அப்புறம் ஆண்டவர் என் புருஷனை அவர் சொல்லுவார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக, அவ்வளோதான் பதில் சொல்லுவார். வேற எதை பதில் சொல்ல மாட்டார். நீங்கள் யாரையாவது மாற்றணும்னு ஜெபம் பண்ணீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? மனம் திரும்பு, ஒழுங்கா பாரு, பார்க்க வேண்டிய விதத்தில் பாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பக்கத்து வீட்டு ஆம்பளையெல்லாம் நல்லவனா இருக்கிறான், ஏத்து வீட்டு ஆம்பளையெல்லாம் ரொம்ப நல்லவருங்க அவர், என்னங்க. ஆனா புருஷன் மட்டும் எனக்கு வந்து வாச்சிருக்குது பார். இந்த மனநிலையெல்லாம் அழிச்சிங்கன்னா உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒருவேளை நிறைய பேர் வயசானவங்கள குட்டியெல்லாம் போட்டீங்க, கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் புதுமண தம்பதிகள் ஆகும், கல்யாணம் அப்படியே எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு என்ன செய்யறீங்க, அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்லுவாங்க எப்போ கல்யாணம் ஆகும்
ஆனதுக்கு பின்னால் ஏன்டா கல்யாணம் ஆச்சு, ஏன்டா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைங்க, இதெல்லாம் தப்பான உலக பிரகாரமான வார்த்தைகள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல துணையை வைத்திருக்கிறார். நல்ல வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப படிங்க. ஒரு குடும்பம் எவ்வளோ அழகா, எவ்வளோ நேர்த்தியாக வாழணும்னு ஆண்டவர் எவ்வளோ அக்கறையாக செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு குடும்பத்துக்காக அவ்வளோ பாடுபட்டு இருக்கிறாருங்க. 6 நாள் என்ன பண்றாரு, இந்த பூமியை வடிவமைக்கிறாரு. நீ ஒரு குடும்பம், ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் உள்ள போய் நல்ல ஜம்முன்னு வாழ்க்கை வாழ்றதுக்காக என்ன பண்றாருங்க, இந்த பூமி அவ்வளோ அழகா வடிவமைக்கிறாரு. அந்த கெடுத்து போட்டது யாரு? மனுஷன். ஒரு நாள் சாத்தான்றாதீங்க. அந்த அழகான குடும்பத்தை கெடுத்தது யாரு? மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய யோசனை, மனிதனுடைய தாட்டு. நீங்க அதுதான் குடும்பத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது. ஆகவே அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் எவ்வளவு நல்லவர், ஆகவே அவர் எனக்கு கொடுத்ததெல்லாம் நல்லது. ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு சொல்லுங்க, கஷ்டமா தான் இருக்கும், பொய் சொல்ற மாதிரி இருக்கும். எப்படிமா, என் மனைவி ரொம்ப நல்லவ, என் மனைவி ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு எப்படி தெரியுமா? சாத்தான் பக்கத்துல சொல்லுவான், ஏண்டா வேதாளத்தை பார்த்து பாதாளத்தை பார்த்து நீ ரொம்ப நல்லதுன்னு சொல்றியான்னு சொல்ற மாதிரி தெரியும். இல்ல கர்த்தர் அண்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென், அல்லேலூயா. மனைவிங்க சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கணவன் எங்கிருந்து உண்டாகி வந்திருக்கிறாரு? எங்க மாமியா வகுத்துல இருந்து வந்திருக்கிறார் சார். எங்கிருந்து உண்டாகி வந்திருக்கிறாருங்க? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி என் வாழ்க்கைக்குள்ள எனக்கு கணவனா வந்திருக்கிறார். ஆமென். ஆமா, கணவன்களா அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மனைவி எங்க உண்டாயிருக்கிறாங்க? எங்க உண்டானாங்க? அங்கிருந்து உண்டானாங்க. அங்கிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அவங்க இந்த பூமிக்கு இறங்கி அம்மா வகுத்துக்குள்ள வந்து வெளியே வந்து மணவரையில உட்கார்ந்து களத்தை நீட்டி இருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. ஆக இது கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் உங்களுக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்தா அது எப்படித்தான் இருக்கும்? நல்லதுதான். ஆமென். நம்முடைய மனசும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நம்முடைய பார்வையும் நம்ம மாற்றும் போது மோசமானதையும் நல்லதா எடுக்க முடியும். ஆமென். பலாப்பழம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? யாராவது அதை சாப்பிட்றத விட்டுருவீங்க? ஐயோ முள்ளா இருக்குன்னு தூக்கி போட்டு போயிருவீங்களா? பலாப்பழத்தை கொடுத்தா வெளியே ஒருத்தர் பலாப்பழக்காரர் நிற்கிறார், நீங்க வர சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் போகும்போது ஆளுக்கு ஒரு பலாப்பழம் இலவசம். வேண்டான்ட்டு போயிருவீங்களா? வேண்டான்ட்டு போயிருவீங்களா? இல்ல சொருன்னு இருக்குதுங்க, குத்துதுங்க. இல்ல, அதை எப்படி பக்குவமா எடுத்து சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டா அது இனிப்பா இருக்கும். ஆமென். அதையும் தேன்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும். அப்படி சாப்பிட தெரியலன்னா இந்த நரி சொல்லிட்டு போச்சு பாருங்க, சீச்சி இந்த பழம் அந்த இல்லைங்க. கடவுள் குடும்பத்தை அழகா படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல வந்து இதை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பலவீனமான பாண்டம். படிங்க. விவேகத்தோட இல்ல செத்து போயிட்டு விவேகத்தோட உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். யாருக்குங்க கணம் எழுத்தணும்? கணவன்மார்களே தூங்கிட்டீங்களா? உங்களுக்குள்ள எப்படி நித்திய ஜீவன் இருக்குதோ அதே மாதிரி பெண்களுக்குள்ளயும் நித்திய ஜீவன் இருக்குது. ஆமா, எங்க பசங்க அடிக்கடி தான் சொல்லுவானுங்க, எனக்கு வந்தா சட்னி உனக்கு வந்தா ரத்தமா அப்படிங்கிற மாதிரி. நமக்கெல்லாம் இருதயம் இருக்குதான், நமக்கெல்லாம் உணர்வு இருக்குதான், ஆம்பளைங்களுக்கெல்லாம் சமாதானம் கெட்டு போயிருதான். அப்ப பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கெட்டு போகாது. வாழத் தெரியல, வாழத் தெரியாத வாழ்க்கை பாவையா. ஒரு நாய்கிட்ட தேங்காயை உடைக்காம கொடுத்துருங்க. சில பெண்களுடைய கதையெல்லாம் அப்படித்தான் இருக்குது.
நாய்கிட்ட கிடைச்ச தேங்காய் மாதிரி போட்டு அது உருட்டி யாராவது போய் ஆலோசனை சொல்லான்னு போனால் அவங்களுக்கு அவுக்குன்னு என்ன பண்ணுது, கடிக்க வருது. ஸ்தோத்திரம். இல்லை நானே பார்த்து உரிச்சு எடுத்துறேன் அப்படின்னு. வேண்டாங்க ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, என்ன பண்ணணுமா? செலுத்த வேண்டிய அப்படின்னு என்ன அர்த்தம்? வாங்க வாங்க பொண்டாட்டி, ஏனுங்க பொண்டாட்டி, ஆமாங்க பொண்டாட்டி, அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, அவங்க உணர்வுகளை மதியுங்க. உங்களுக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் என்ன செய்யும், வலிக்கும். உங்களுக்கு ஒரு நியதி, அவங்களுக்கு ஒரு நியதி இல்லை. நீ உன் மனைவி கிட்ட என்ன சொல்றையோ அதை நீ என்ன பண்ணணும், முதல்ல நீ செஞ்சுட்டு அப்புறம் சொல்லு. நீ செய்யாம அதை சொன்னீன்னா அவங்களுக்கு நீ விஷத்தை கொடுக்கிறேன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி நேசிக்கிறதே இல்லைங்க, என் புருஷனை நேசிக்கிறதே இல்லைங்க. எப்படி நேசிப்பாங்க? பொண்டாட்டிக்கு நேசம் வராது, புருஷனுக்கு நேசம் வராது. அதுக்கு பதிலாக எப்படா சாவுவான், தனியா வீட்டுக்கு வந்துருச்சே இன்னும் ஒரு மணி நேரம் வராமல் இருக்கக்கூடாதா, இப்படிங்கிற மாதிரி மனநிலையெல்லாம் என்ன ஆயிருங்க, உருவாயிரு. அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில குழந்தைங்கலாம் பாருங்க, அங்க வண்டி சத்தம் கேட்கும் போதே அப்படி பொட்டி பாம்பாட்ட போய் என்ன பண்ணிக்கிங்க, ஓடி போய் கொஞ்சம் வேண்டியது என்ன பண்ணுதுங்க, அடங்குது. இது எல்லாமே என்னங்க, இதெல்லாம் சொல்றோம் மிலிட்ரி. நம்ம குடும்பம் மிலிட்ரி இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. அங்க என்ன உண்டு, சந்தோஷம், ஆடலும் பாடலும். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். இது எப்படி பாடணும் தெரியுமா? மனைவியை கையை பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் போட்டுட்டு பாடணும். அல்லேலூயா. நான் இதெல்லாம் கேலி கிண்டலுக்கெல்லாம் சொல்லல, உண்மையா செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. ஏன் டான்ஸ் ஆடினா என்ன தப்பு? டான்ஸ் ஆடினா என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஏன் வெளிநாட்டில் அத்தாயம் செய்யறவன் அவன் எவகையே குடிச்சிட்டு ஆடுறான். அதெல்லாம் பப்ளிக்கில் என்ன பண்றானுங்க, வெக்கப்படாம ஆடிட்டு. நான் உங்களை 4 செவத்தோட தான் செய்ய சொல்றேன், மனைவியோட தான் ஆட சொல்றேன். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கான வழியை சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து நாளைக்கு அவர்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். நான் என்ன சொல்றேன்னா, உங்க காலம் போயிடுச்சு. இனி சில காரியங்கள்லாம் திருப்ப என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனா இனிமேலாவது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் மூலமா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து என்ன பண்ணணும், அவங்க போய் நல்லா வாழ்றதை நீங்க பாருங்கய்யா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அம்மாவை குறிச்சு பிள்ளைகிட்ட அப்பன் தப்பா சொல்றது, அப்பனை குறிச்சு அம்மா பிள்ளைகிட்ட தப்பா சொல்றது. இது என்ன ஆகும் தெரியுமா, ஒரு நாள்ல சிலருடைய மனதுல அது விதை. நீங்க விதை மாதிரி இப்ப போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த சில விதையெல்லாம் போட்ட உடனே என்ன செய்யாதுங்க, முளைச்சு வர்றது தெரியாது. ரொம்ப நாள் ஆள் மனசுக்குள்ள பதிஞ்சு இருக்கும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் போட்டிங்களோ, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தேடி தேடி நல்ல மாப்பிள்ளையா, நல்ல உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை பிடிச்சி கையில் கொடுப்பீங்க பார்த்தீங்களா? கொடுத்து கொஞ்ச நாள்லையே அது வெடிச்சு உங்கள்கிட்ட நிற்கும்போது தான் தெரியும், அன்னைக்கு நான் போட்ட விதை இன்னைக்கு என்ன இருக்குது. இல்லைங்க, அது மாதிரிலாம் நடக்காதீங்கய்யா. சோத்துறீங்க. அல்லேலூயா. கவனிங்க, தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமாம், கவனிங்க. அப்போ மனைவிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கணம் பண்ணணும். மனைவி கிட்ட கணத்தை எதிர்பார்க்க கூடாது. இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். சங்கீதம் 49:20. என்னங்க, மனுஷன் கணம் பொருந்தினவனாயிருந்தும் நாலேஜ் இல்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு. அப்போ மனுஷனா இருக்கணும்னா அவனுக்கு நாலேஜ் தேவை. சொல்லுங்க, என்ன வேலை? நாலேஜ் வேணும். சத்தமா சொல்லுங்க. நாலேஜ் இல்லைன்னா
அவனுக்கு கணம் இருந்தா கூட அவன் எதுக்கு சமந்தான்? அழிந்து போகிற ஒரு மிருகத்துக்கு சமம். ஆகவே நமக்கு கணம் முக்கியம் கிடையாது, அறிவு தான் முக்கியம். அல்லேலூயா. அறிவு இருந்தா நம்ம கணத்தை எதிர்பார்க்க மாட்டோம், கணத்தை கொடுக்கிறவங்களா இருப்போம். அல்லேலூயா. ஆமா, நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு வருஷத்துக்கு செலுத்துங்க. 2வது வருஷத்துல பலன் கிடைக்கும். 11 மாசம் செஞ்சுவிட்டு எனக்கு பலன் இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்றதே உங்களுக்கு அதிகபட்சம் தான், அதுக்குள்ளே உங்களுக்கு பலன் வரும். ஒரு வருஷம் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன பண்ணுங்க, நடங்க, பேசுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பேசுங்க. எத்தனை பேர் உட்காந்து கணவன் மனைவி ரொம்ப நேரம் பேசுறீங்க? எங்க பேசினா தான் வந்துடுதே வம்பு. பேசாம இருக்கிறதே பரவாயில்லைங்க, சண்டை வந்தாலும் பரவாயில்ல பேசுங்க, அடிதடியே வந்தாலும் பரவாயில்ல பேசுங்க, கூப்பிடுங்க, என்ன நான் வந்து நடுவாடு நின்னுக்கிறேன் போடுங்க. பேசுங்க, மனசு விட்டு என்ன செய்யுங்க. நான் சொல்லட்டுங்களா, பெண்கள் வந்து நிறைய பேச விரும்புவாங்கங்க. கணவன்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, நீ புடவை வாங்கி கொடுக்குறியோ இல்லையோ, அந்த புடவை நல்லா இருக்குதுங்க, இந்த புடவை நல்லா இருக்குதுங்க அப்படின்னு எதையோ ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க உங்ககிட்ட. அதுக்காக அவங்க புடவை வாங்கி தர சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க எதையாவது உங்ககிட்ட என்ன பண்ணி ஆகணும், பேசி ஆகணும். அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் காது கொடுத்து வாய் மூடிட்டு எப்போ பார்த்தாலும் தோண வந்துட்டா வீட்டுக்கு வந்துட்டா போதும், உயர எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஜெபத்துக்கு தடை. வேதம் பேதுரு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, உங்க ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு. அப்ப இதெல்லாம் செய்யாம நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. திரும்ப சொல்றேன், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், ஒருவரை ஒருவர் மதிக்கணும், ஒருவரை ஒருவர் கனப்படுத்தணும், ஒருவரை ஒருவர் சரியா புரிஞ்சுக்கிட்டு இணைஞ்சு நீங்க வாழல அப்படின்னு சொன்னா உங்க ஜெபம் என்ன செய்யாது, உங்க ஜெபமே கேட்கப்படலைன்னா நீங்க செய்யற செயல் எப்படி செயல்படும் சரியா இருக்கும். நான் ஊழியம் செய்யறேன் பார்த்தீங்களா, நான் என் மனைவி கிட்ட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நான் ஊழியமே செஞ்சேன்னா அந்த ஊழியத்துக்கு முன்னால ஏடி போட்டுக்கோங்க, அது அட்டூழியம். இங்கே நின்றுட்டு மேடையில் நின்றுட்டு என்ன பண்ணலாம் நான், அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஓஹோ இவர் மனைவியோட டான்ஸ் ஆடுவார் போல தெரியுது, நம்ம இன்னைக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. ஆமாம், சரி, கல்யாணம் ஆகாதவங்களாம் வருத்தப்படாதீங்க, சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், டான்ஸ் ஆடலாம். சோத்திரம். கல்யாணம் மேடையிலே டான்ஸ் ஆட விட்டுறேன். நான் ஒரு வேளை கல்யாணம் நடத்துகிறவனா இருந்தால் நிச்சயமாக அந்த மேடையிலேயே உங்களை என்ன பண்ணிடுவேன், டான்ஸ் ஆட விட்டுருவேன் நான். நீ கலாச்சாரம்லாம் மாறி போச்சுங்க, நிறைய வீடியோ பாருங்க, என்ன பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும். சாமி எந்த சாமியும் முக்கியம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிற இடத்துல எல்லாமே வருங்க. அவர் அங்கதாங்க இருப்பாரு. மூஞ்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கவே அது அவருக்கு பிடிக்காது. நீங்க ஒரு வீட்டுக்கு போங்க, இப்படி வர்றோன்னு இப்படி உட்கார்ந்து இருந்து பாருங்க, போய் சோத்திரம்ங்கிறீங்க, அப்படியே உட்காந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன், சரி கென்னடி பொறுத்தருக்கு ஏதோ இப்போ டைமு சரியில்லை போட்டிருக்கு, தன சிஸ்டர் என்ன பண்ணுச்சோ தெரியல அப்படின்னு நான் பேசாமல் என்ன பண்ணிடுவேன். மனுஷனே வெளியே வந்துடுறான்னா கடவுள் இருப்பாருங்களா? யோசிச்சு பாருங்க. அவர் எப்படி மகிழ்ச்சியின் தேவன், சந்தோஷத்தின் ஆவியானவர், அவர் சந்தோஷமுள்ள இடத்துல இருக்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும். தன்னுடைய எஜமானால் ஒண்ணுதான், ஆண்டவனாலும் ஒண்ணுதான். முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். இது யார் பேசுறா? ஆண்டவர் பேசுறார்.
யாரை குறித்து பேசுறாரு? தனக்கென்று இந்த உலகத்துல பிரித்தெடுத்து இது என்னுடைய ஜனம், நான் அவர்களுடைய தேவன், இவர்கள் என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உலகத்துல வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனத்தை பார்த்து. இப்ப நம்மளாம் வேறு பிரிக்கப்பட்டவங்களா? ஆமாவா இல்லையா? இப்படி வேறு பிரிக்கப்பட்ட உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எத்தனையோ இனங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆபிரகாம் சந்ததியிலிருந்து ஒரு ஜனத்தை எடுத்து வச்சு தனக்கென்று அவர் பொத்தி 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 ஆலோசனை கொடுத்து சில நேரத்தில் சிச்சித்து உணர்த்தி அடிச்சு கொட்டி வளர்த்தி அப்படியே அழகா உருவாக்கி வைத்திருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து வேதனையோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, மாட்டுக்கு தன்னுடைய ஆண்டவன் யாருன்னு, எஜமான் யாருன்னு தெரியுது. ஒரு கழுதைக்கு தன்னுடைய எஜமான பத்தி என்ன செய்யுது? புரியுது. ஆனா என்னுடைய ஜனத்துக்கு நாலேஜே இல்லை, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னங்கிறாரு? ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் ஆர்ஜவந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? நல்லா கவனி. இன்னும் ஏன் அடிக்கப்படணும்? ஜனங்க அடிக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க? பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். எங்க இருக்காங்க? பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய கண்காணிப்புக்குள்ள, தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள, தேவனுடைய பார்வைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன பண்ண முடியல? ஐயா, உங்க பிள்ளை யாராவது போட்டு அடிக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்க. ஐஸ்வர்யாவை போட்டு ஒருத்தர் அடிக்கிறாங்க, என் பிள்ளை என்ன அடிக்கிறேன், என் மனைவி என்ன பண்ணுவாங்க? குறுக்க வந்து என்ன பண்ணுவாங்க? தடுப்பாங்க. முடியுமா? தடுப்பீங்களா? செய்றீங்களா? உண்மைதானே? என்ன கவனிங்க. தடுப்பீங்களா? யாருன்னே தெரியாது ஒரு குழந்தைய பிடிச்சி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஏன் அடிக்கிறீங்க? எதுக்காக அந்த குழந்தை இப்படி போட்டு அடிங்க அப்படின்னு போய் மிரட்டுவீங்க? மிரட்டுவீங்களா? மிரட்ட மாட்டீங்களா? சத்தம் போடுவீங்க, குறுக்கு போய் நிப்பீங்க. என்னையா பண்ணிவிட்டான் போ அடிக்கிற அளவுக்கு கேட்பீங்க. உணர்வு இருக்கா? சொல்லுங்க. ஆனா அதே ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் போலீஸ்காரன் மொத்தன்னு மொத்தறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும், ஒன்றும் பண்ணவே. நல்லா கவனிங்க. அதே நிலைமையில தான் இந்த ஜனங்க இருக்குது. இப்ப தேவனால் என்ன பண்ண முடியல? கையை நீட்ட முடியல, காப்பாற்ற முடியல, பரிந்து பேச முடியல, உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்குது. ஆனா தான் நேசிக்கிற சனம், நாமும் இந்த சபைக்குள்ள இருக்கிற நாமும் இந்த பாதுகாப்புக்குள்ள வளையத்துக்குள்ள வந்தும், அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள வந்தும், அவருடைய சிறகுக்குள்ளே வந்தும் நாம் அவரால் காப்பாற்றப்பட முடியாத ஒரு நிலைக்குள் இருக்கிறோம் என்றால் நமக்கு நாலேஜ் இல்லை, நமக்கு போதுமான நாலேஜ் இல்லை. பாருங்க அடுத்த வசனத்தை படிங்க. அதிகமாய் விலகி போகிறார்களே, தலையெல்லாம் வியாதியும். என்னங்க? தலையில வியாதியா? அப்படின்னா தலை வியாதினா தலையில வியாதின்னு நினைச்சுக்காதீங்க. உங்க உடம்புக்கு முக்கியமானது எதுதான்? தலை. அங்கே என்ன வந்துருச்சு? முதன்மையான இடத்திலேயே பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வேதனை. அப்புறம் தலையெல்லாம் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல சுகமே இல்லையா? சந்தோஷமே இல்லையா? வாழ்க்கை நல்லாவே இல்லையா? ஏயா வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நாலேஜ் இல்லை. சத்தமா சொல்லுங்க. என்ன நாலேஜ் இல்லை? மாட்டுக்கு இருக்கிற நாலேஜ் கூட மனுஷனுக்கு இல்லை, கழுதைக்கு இருக்கிற நாலேஜ் கூட
மனுஷனுக்கு இல்லை. இந்த கழுதைக்கும் மாட்டுக்கும் என்ன நாலேஜ் இருக்கும்? எஜமான் இவருதான் தெரியுமா? அவ்வளவு, அது மட்டும்தான் தெரியுமா? தீனி போடுவாருங்கிற நாலேஜ் இருக்குமா? அப்புறம் புண்ணாக்கு வைப்பாரு, தண்ணி காட்டுவாரு, அவ்வளவுதான். இது மட்டும் தான் தெரியும். அவர் வேற எதுவும் தெரியாது. அவர் எங்க போறாரோ அவர் ஃபாலோ பண்ணி போவோம். அதை கட்டி வச்சிருக்கிறாங்களே, எங்க போய் ஃபாலோ பண்ணும்? கூட்டிட்டு போனா போகும். அந்த எஜமான் வண்டியில போட்டோன்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். நான் இதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கிறேன். வண்டியினுடைய அந்த நோக்கால தூக்குவோம், தூர நிற்கும். அந்த பக்கம் ஒரு மாடு, இந்த பக்கம் ஒரு மாடு நிற்கும். உடனே வந்து என்ன தெரியுமா பண்ணும்? கழுத்தை வந்து மாட்டிக்கும். அதில் ஏர்போர்ட்டை அதே மாட்டை மறுபடியும் எங்கே கொண்டு போவோம் தெரியுமா? ஏர்போர்ட்டுக்கு வயலுக்கு கொண்டு போவோம். கலப்பையில் எல்லாம் கட்டி அதையும் சரியாக வச்சுட்டு மாட்டை கொண்டு அங்கே போய் நிறுத்தி வச்சுட்டு அந்த கலப்பையை தூக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவாக வந்து என்ன பண்ணும்? கவனிச்சிருக்கிறீங்களா இதெல்லாம்? அப்போ மாட்டுக்கு என்ன தெரியுது? எனக்கு சாப்பாடு போட்டாரு, புண்ணாக்கு வச்சாரு, பருத்தி கொட்டை அரைச்சு ஊத்துனாரு, வைக்கோல் போட்டாரு, கடல் கொடியெல்லாம் போட்டாரு, மழை பெய்யாம செட்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு. இப்போ அவர் என்ன பண்ண விரும்புறாரு? என்ன பயன்படுத்த விரும்புறாரு. இப்போ அவர் என்னவா என்ன ஆக்க விரும்புறாரோ அதை நான் செய்யறதுக்கு என்ன பண்றேன்? நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த மாடு என்ன பண்ணுதுங்க? ஒப்பு கொடுக்குது. அந்த அறிவு அதுக்கு இருக்குது, நாலேஜ் இருக்குது. சாரி, ஆமா. கழுதை அதுக்கு என்ன நாலேஜ்? நல்லா சாப்பிடுது. அழுக்கு துணி எல்லாம் தூக்கி என்ன பண்ணுவாங்க? ஆமா, மூட்டை அழுது தானியத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கழுது முதுகுல போட்டு களஞ்சியத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க. அப்ப அதை என்ன பண்ணும்? ஐயோ நாசமா போனவன, ஏன்னா நீ கம்மனுக்கு கொல்ல வைக்காம இருந்திருக்கலாம்டா, எனக்கு தண்ணி காட்டாம இருந்திருக்கலாம்டா. அப்படிலாம் நடந்து வருது அது இல்லை. அது பாட்டுக்கு சந்தோஷமா ஜங்கு 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 ஜங்குன்னு அது பாட்டுக்கு வந்து நேராக குடோனுக்கே வந்து நிற்கும். அல்லேலூயா. ஏன்? அதுக்கு தெரியுது, பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த பழக்கத்துக்கு அது என்ன பண்ணுது? தன்னை அப்படியே சொல்லுங்க ஒப்பு கொடுத்துருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது? நாலேஜ் இருக்குது. எங்க அப்பா யாரு, அவர் எனக்கு என்ன செய்வாரு, நான் அவருக்கு என்ன செய்யணும். நமக்கு எல்லாம் அவர் என்ன செய்வாருன்னு மட்டும் நல்லா இருக்குது. நாம என்ன செய்யணுங்கிறது இருந்துச்சுன்னா வாரம் தவறாம ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவோமே. அது ஒருத்தர் வச்சு புஷு புஷு வாங்க வாங்க ஞாயிற்றுக்கிழமை விடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கழுதைக்கும் அந்த மாட்டுக்கும் இருக்கிற நாலேஜ் கூட நமக்கு வேற நிறைய பிஸியான ஒர்க் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. என்னங்க இல்ல ஒர்க்ல என்ன இல்ல? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சொல்லுங்க. சிலர் என்ன பண்றாங்களா? சபை கூடி வருதுல சத்தமா சொல்லுங்க, விட்டு விடுறாங்களாம். அப்படி விட்டு விடாமல் நாமும் விட்டு விடாமல் என்ன சொல்ல கடவோம்? என்னன்னு புத்தி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதல் இருக்குது, அதை விட்டுறாதீங்க. ஒரு சிலர் விட்டுட்டாங்க, நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன? அப்ப விட்டுட்டு அதுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. புத்தி இல்ல, புத்தி இல்லைங்க. புத்தி இருந்தா என்ன பண்ணுவோம்? நாலேஜ் இருந்தா அப்பன் செத்து போய் கிடந்தா கூட மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நான் கர்த்தரை போய் என்ன பண்ணிட்டு வரேன்? ஆராதிச்சுட்டு வருவேன்னு வருவாங்க. ஏசு அப்படித்தான் சொல்றாரு. என் பின்னால வாப்பான்னு ஒருத்தனை கூப்பிடுறாரு. இல்லைங்க என் சொந்தக்காரன் செத்து போயிட்டாங்க, நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. அதை அடக்கம் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கிறான்டா, நீ என்ன பின்பற்றி வர வேண்டியவன்டா. பேசுனார், எவ்வளவு கொடூரமா நடந்திருக்கிறாரு பாருங்க.
சாவு கூட என்ன பண்ணல, போக விடல. சில நேரங்களில் இடுக்கமான வாசல் தான் ஜீவனுக்கு போகிற வழி. ஊரோட உலகத்தோடலாம் போகிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, நாலேஜ் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா?